நாடு சந்திக்க இருக்கின்ற 18வது பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளரை அறிவிக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்தை எழுச்சியும் புரட்சியுமாக நடத்தி கொண்டிருக்கின்ற முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதி பெற்றெடுத்த நாம் தமிழர் கட்சி தளபதிகளே, பகுதிவாழ் பொதுமக்களே, வியாபார பெருங்குடிகளே, கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகளே, மாற்றுக் கட்சி தோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் யாவருக்கும் மாலை நேரத்து வணக்கம். பேரன்பு கொண்டவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல் அவர்கள் சொல்கிறார், சொர்க்கம் எங்கே இருக்கிறது என்று கேட்டபோது உன் தாயின் காலடியில் இருக்கிறது என்று பதிவு செய்கிறார். குழந்தைகளால் மாமா என்று கொண்டாடப்படுகின்ற இந்த நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு சொல்கிறார், ஒரு நாட்டின் உயரத்தை கணக்கிட வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டில் பெண்கள் எத்தனை தூரம் முன்னேறி இருக்கிறார்களோ அத்தனை தூரம் தான் அந்த நாடு முன்னேறி இருக்கிறது என்று சொல்கிறார். தொடர்ச்சியாக பெண்களை கண்களை போல போற்றி பாதுகாக்கின்ற நம்முடைய தமிழ் சமூகத்தில் ஒரு வரலாற்றை உங்களுக்கு சொல்லி நான் தொடங்க விரும்புகிறேன். இந்த நாடு விடுதலை பெற்ற காலம் தொட்டு இன்று வரை நடைபெற்ற அத்தனை தேர்தல்களிலும், குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல்களில் வென்று இதுவரை பாராளுமன்றம் சென்ற பெண்களின் எண்ணிக்கை எத்தனை என்று கேட்டால் மிகச் சரியாக 669. இத்தனை ஆண்டு கால விடுதலை போராட்டத்திற்கு பின்பாக 669 பெண்களைத்தான் நம்மால் பாராளுமன்றத்திற்கு அனுப்ப முடிந்தது. அந்த வரிசையில் ஜூன் 4ஆம் தேதிக்கு பின்பாக 670வது பாராளுமன்ற உறுப்பினர் என்று பாராளுமன்ற வரலாறு பதிவு செய்ய போகிறது. பதிவு செய்ய போகின்ற பெயர் சந்திர பிரபா என்று கட்டாயம் இருக்கும். அதை செய்து கொடுக்க போவது பெற்றோர்கள், பெரியோர்கள், நீங்கள். பேரன்பு கொண்டவர்களே, உங்களுக்கு எல்லாம் தோன்றலாம், நாம் தமிழர் கட்சி திமுக, அதிமுக, பாஜக போல 10ஓடு 11 அத்தோடு இது ஒன்றாக இந்த வெற்றி எங்களுக்கு தேவையா என்று கேட்டால் ஆம், தேவைதான். ஆனால் இதை வெறும் தேர்தல் வெற்றியாக பார்த்து இந்த களத்திற்கு வந்தவர்கள் நாங்கள் அல்ல. மாறாக ஒரு மிகப்பெரிய கனவை கண்களில் சுமந்து கொண்டு தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கின்ற அன்னை தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சியை எங்கள் கண்களுக்குள் சுமந்து கொண்டு நாங்கள் இந்த தேர்தலிலே களத்திலே நிற்கிறோம். பிறந்து கொண்ட பெற்றோர்கள், பெரியோர்கள், இந்த வெற்றி இன்றில்லாமல் போனாலும் என்றாவது ஒரு நாள் கட்டாயம் எங்கள் கைகளில் சிக்கும். ஆனால் என்ன வருத்தம் என்று சொன்னால், நாளை எங்கள் அண்ணன் தாய்ப்புலி செந்தமிழன் சீமானின் தலைமையில் இந்த மண்ணும் இந்த ஆட்சியும் இந்த அதிகாரமும் எங்கள் கைகளில் வருகின்ற போது லஞ்ச லாவண்யமற்ற ஒரு ஆட்சியை தர முடியுமா என்று கேட்டால் ஆம், தர முடியும். ஒரு பாலின பேதமற்ற, சாதிய இழிவற்ற, பெண்ணிய அடிமைத்தனமற்ற ஒரு ஆக சிறந்த ஆட்சியை எங்கள் அண்ணன் சீமானால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளால் தர முடியுமா என்று கேட்டால் ஆம், தர முடியும். உலகமே வியந்து பார்க்கின்ற, உலகமே போற்றி கொண்டாடுகின்ற ஒரு ஆக சிறந்த அரசை எங்களால் தந்துவிட முடியும். ஆனால் எதை தர முடியாது என்று சொன்னால், இப்போது நம் கண் முன்பாக அன்னை தமிழ் நிலத்தில் கோடி கோடியாக கனிம வளங்களும் நம்முடைய ஆற்று மணலும் மலையும் வெட்டி விற்கப்படுகிறது இல்லையா? நாம் பார்க்கின்ற சாலைகளிலே, லாரிகளிலே ஆற்று மண் அள்ளி விற்கப்படுகிறது இல்லையா? கனிம வளங்கள், மலைகள் வெடி வைத்து தகர்த்து விற்கப்படுகிறது இல்லையா? இதையெல்லாம் நாளை நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தாலும் கூட, எத்தனை ஆயிரம் கோடி பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கூட உடைந்து போன மலையை திரும்பவும் கொண்டு வந்துவிட முடியாது. அள்ளி விற்கப்பட்ட ஆற்று மண்ணை மறுபடியும் இட்டு நிரப்ப முடியாது. எனவே அதையெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு இந்த ஆட்சியும் இந்த அதிகாரமும் உடனடியாக எங்களுக்கு தேவைப்படுகிறது. உடனடியாக. ஒருபுறம் திமுக கூட்டணியில் பணத்தை நம்பி, படைபலத்தை நம்பி 40 தொகுதிகளிலும் போட்டியிடுகிறார்கள். மறுபுறம் அதிமுக எப்படியாவது இந்த வெற்றியை சுவைத்துவிட வேண்டும் என்று அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதிலும் உங்க தொகுதி ராமநாதபுரம் தொகுதியில ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், அவர் ஓபிஎஸ், தான் ஜெயிக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அதிமுக ஜெயித்துவிட கூடாது என்று அவர் ஒரு பக்கம் பலாப்பழத்தை தூக்கிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறார் ஐயா ஓபிஎஸ். இவர்களுக்கு மத்தியில் தான் இந்த பிள்ளைகள், நாங்கள் சீமானின் தம்பிகள் ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறோம். பெரிய வருத்தம், பெரும் வருத்தம் என்னன்னா, 2016ல நாங்க போட்டியிட்டோம். இதே போல தமிழ்நாட்டின் 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டோம். இந்த மக்கள் எங்களுக்கு போட்ட வாக்கு வெறும் 1.1 விழுக்காடு. தேர்தல் முடிஞ்சு நாங்க போய் மக்கள்கிட்ட கேட்டோம், ஏங்க எங்களுக்கு ஓட்டு போடலன்னு கேட்டோம். மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி ஒரு சரியான கட்சி தான், உங்கள் தாய்ப்புலி அண்ணன் சீமான் ஒரு ஆக சிறந்த போராளி தான். ஆனாலும் நான் நாம் தமிழர் கட்சிக்கு போடல, அதிமுகவுக்கு தான் போட்டேன். ஏன் போட்டீங்கன்னு கேட்டப்ப, ஜெயிக்க போற கட்சி, அதனால அதிமுகவுக்கு போட்டேன். 2019ல அதே போல 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதியிலும் போட்டியிட்டோம். அப்போது போட்ட வாக்கு 3.8 விழுக்காடு. ஏன் எங்களுக்கு போடலன்னு கேட்டோம். அப்போது மக்கள் சொன்னார்கள், ஜெயிக்க போற கட்சிக்கு போடணும்னு அந்த கட்சிக்கு போட்டேன். போன 2021லையும் நாங்கள் நிப்பாட்டினோம். கொஞ்சம் டெவலப், எவ்வளவு 7.8 விழுக்காடு ஓட்ட போட்டான். ஏன் எங்களுக்கு மீதி பேர்லாம் ஓட்டு போடலன்னு கேட்டோம். மறுபடியும் சொன்னா, ஜெயிக்க போற கட்சி எதுவோ அதுக்கு போட்டேன்னா. தயவு செய்து பெற்றோர்கள், பெரியோர்கள், இந்த முதுகுளத்தூர் மண்ணில் நின்று தாயை தவிர, தாய் தமிழை தவிர, தாய்க்கும் தமிழுக்கும் மேலாக எங்கள் உயிருக்குயிராக நாங்கள் நேசிக்கின்ற எங்கள் தலைவர் மேலகுவே பிரபாகரனை தவிர எவருக்கும் தலை வணங்காத சீமானின் தம்பிகள்
இந்த முதுகுளத்தூர் புனிதமான மண்ணில் நின்று நாங்கள் தலை வணங்கி ஒன்றைத்தான் சொல்ல விரும்புகின்றோம். எப்படி 2016, 19, 21 3 தேர்தலிலும் ஜெயிக்க போற கட்சிக்குத்தான் நான் ஓட்டு போடுவேன் உறுதியா நின்னீங்களோ, அதே போல 24 தேர்தலிலும் ஜெயிக்க போற கட்சி எதுவோ அதுக்குத்தான் நான் ஓட்டு போடுவேன் உறுதியாக நில்லுங்கள். காரணம் 24 தேர்தலில் வரலாற்று சாதனை படைத்து 40 தொகுதிகளிலும் தட்டி தூக்கி டெல்லியிலே கோட்டையை தட்ட போகின்ற கட்சி எங்களுடைய நாம் தமிழர் கட்சி. நாங்கள் தான் ஜெயிக்க போகிற கட்சி. நம்பி போடுங்க, நம்பி போடுங்க. ஆடுகின்ற ஆட்டம், திமுக ஆடுகின்ற ஆட்டம் பார்க்க சகிக்கல. பதவி இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறதுங்கிற மமதையில் திராவிட முன்னேற்றத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அவ்வளவு வாய் துடுக்காக பேசுகிறார்கள். வாய் துடுக்காக 2 நாளைக்கு முன்னாடி வேலூர் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் முட்டை போட்ட மாதிரி இருப்பாரு. அவர் பையன் கதிர் ஆனந்த், அவர் தான் எம்பி கேண்டிடேட். அவர் பேசுறாரு, ஓட்டு கேட்டு வர்றப்ப மக்களை பார்த்து, நம்முடைய தாய்மார்களை பார்த்து கதிர் ஆனந்த் பேசுறாரு. என்ன எல்லாரும் பேரன் லவ்லி போட்டிருக்கீங்க, பான்ஸ் பவுடர் போட்டிருக்கீங்க, மல்லிகைப்பூ வச்சிருக்கீங்க, ரொம்ப செழிப்பா இருக்கீங்களே, காரணம் என்ன? 1000 ரூபாய் வந்துச்சா? எப்படி மாசம் 1000 ரூபாய் வந்துச்சா கேக்குறா கதிர் ஆனந்த். எங்களுக்கு சிவானந்தனுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, மிஸ்டர் மரியாதைக்குரிய கதிர் ஆனந்த் அவர்களே, நல்லா கொழுத்து பெருத்து சென பண்ணி மாதிரி இருக்கீங்களே, பண்ணி மாதிரி, என்ன காரணம்? ஆத்து மண்ணை அள்ளி வித்த காசு வந்துச்சா? கனிம வளத்தை வெட்டி வித்த காசு வந்துச்சா? கேட்க தோன்றுகிறதா இல்லையா? அப்ப ஏண்டா இன்னும் தேர்தலே முடியல, நீ ஓட்டு கேட்டு வர்றப்பவே இவ்வளவு எகத்தாளமையா நீ பேசுறன்னா, அப்ப நாங்கள் என்ன கேட்கிறோம்? பெற்றோர்களே, பெரியவர்களே மாதம் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். ஆம், கொடுக்கான். யார் வீட்டு காசு? சன் டிவில சம்பாதிச்ச காசா? இல்ல உதயநிதியோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ்ல சம்பாதிச்ச காசா? அல்லது கலைஞர் கருணாநிதி போய் குளத்து வேலை பார்த்து சம்பாதிச்ச காசா? நம்ம காசுடா, நம்ம காசு. சாலை வரியாக, நீர் வரியாக, நிலவரி, ஏற்றுமதி வரி, இறக்குமதி வரி, ஜிஎஸ்டி வரி, கலால் வரி, அத்தனை இழவு வரியாகவும் நாம் கட்டின வரிப்பணத்துல எங்க ஆத்தாளுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீ நக்கல் வயிறு பண்ணுவியா? நக்கல். அந்த 1000 ரூபாய் வாங்கி நம்ம 3 மாடிக்கு மாடி வீடு கட்டிட்டோமா? பெத்த பிள்ளைக்கு 10 பவுன் நகையை போட்டு கட்டி கொடுத்துட்டோமா? பெத்த பிள்ளைக்கு கடன் இல்லாம படிக்க வச்சுட்டோமா? பிச்சை காசு 1000 ரூபாய் கொடுக்கிறேன்னு சொன்னது எப்ப? 2021 என்ன சொன்னாங்க? நாங்கள் வந்தால், திமுக வந்தால் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம். உதயநிதி பேசின வீடியோ செல்போன்ல இருக்கு, போட்டு காட்டவா? வந்து என்ன சொன்னீங்க? தகுதியுள்ள பெண்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் சொன்னார்களா, சொல்லலையா? இப்ப ஓட்டு கேட்டு போக முடியல, தெருவுக்குள்ள தினமும் பத்திரிகை செய்தி, ஸ்டாலினை போற பக்கம்லாம் சட்டக்காலரை பிடிச்சு மக்கள் இழுக்கிறான். எங்க 1000 ரூபாய் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ணிட்டான்? மறுபடியும் என்ன சொல்றான்? இந்த முறை எங்களுக்கு ஓட்டு போடுங்க, நாங்க மறுபடியும் ஜெயிச்சு வந்தா எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுப்போம். எப்படி? சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம், அது ஒரு வசனம் வரும். ஒருத்தனை ஏமாத்தணும்னா என்ன செய்யணும்? அவன் ஆசையை தூண்டணும். அது போல இப்ப எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஜெயிச்சு வந்தா நாங்க மறுபடியும் எல்லாருக்கும் 1000 ரூபாய் தர்றோம்னு சொல்றாங்க. கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? கொடுப்பாங்க. எப்ப கொடுப்பாங்கன்னா 2026 ஒரு தேர்தல் வரும் தெரியுமா உங்களுக்கு? சட்டமன்றத்துக்கு 2 வருஷம் கழிச்சு 2026 மே மாசம் தேர்தல் வந்ததுன்னா ஒரு மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் போனா போதுன்னா 1000 ரூபாய் கொடுப்பாங்க. அப்ப என் பெற்றோர்கள், பெரியவர்கள் பெரிய வருத்தமாக இருக்கிறது. கேவலம் 1000 ரூபாய்க்காக நம்முடைய வாக்கை நாம் அடகு வைக்க போகிறோமா? ஓட்டுக்கு காசை வாங்குறது, கோட்டை வாங்குறது, பிரியாணி வாங்குறது, சேலம் வாங்குறது, எத்தனை ஆண்டு காலம்? கேவலம் 1000 ரூபாய். நீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டு பிள்ளைக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு காய்ச்சல், ஒரு தலைவலி, ஒரு மண்டையடி, ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனா இந்த 1000 ரூபாய் காசு உதவுமா? வீட்டுக்கு சொந்த பந்தம் வந்துட்டான், ஒரு 1.5 கிலோ ஆட்டுக்கறி எடுக்கணும், இந்த 1000 ரூபாய் காசு போதுமா? ஒரு சினிமா படம் வருது, நல்ல விஜய் படமோ அஜித் படமோ வருது, முதல் நாள் முதல் காட்சி பார்க்கறதுக்கு இந்த பிச்சை காசு 1000 ரூபாய் உதவுமா? சொல்லுங்க. அப்ப ஒன்றுக்கும் உதவாத கேவலம் 1000 ரூபாய், 1500 ரூபாய் திரும்ப பேசுற நாங்க சீமானின் தம்பிகள் நாங்க கேட்கிறோம். நாங்க எதுலங்க குறைஞ்சு போயிட்டோம்? இத்தனை பேர் என் பெற்றோர்கள், பெரியவர்கள், மாற்று கட்சி தோழர்கள், மதிப்புக்குரிய இருக்கிறீங்க. நீங்க யாராவது ஒருவர் கையத்துக்கு சொல்லுங்க. உங்களுடைய அண்ணன் சீமா கட்சி ஆரம்பித்த 13 ஆண்டு காலத்தில் இந்த பிரச்சனையில் சீமான் பேசல, இந்த போராட்டத்தில் சீமான் பங்கு பெறல, போராடல. ஏதாவது ஒன்று. இதே இந்த மண்ணில் தூத்துக்குடி, உப்பிட்டவனை உள்ளளவு நிலை பழமொழி, உப்பில்லாத பண்டம் குப்பையிலே நம்முடைய பண்பாடு,
அந்த உப்பை உலகத்திற்கே ஏற்றுமதி செய்கின்றவன் தூத்துக்குடி தமிழன். அந்த தூத்துக்குடியில 13 தமிழன் வாயில் சுடப்பட்டு அப்பாவி தமிழன் செத்தபோது களத்திற்கு வந்து முதலில் போராடிய கட்சி எங்களுடைய நாம் தமிழர் கட்சி. நாங்கள் எதில் குறைந்து போனோம்? இதே புதுக்கோட்டை மண்ணிலே கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல இந்த மண்ணை மகடாக்குவதற்கு ஹைட்ரோ கார்பன் திட்டம், மீத்தேன் திட்டம், எரிகாற்று திட்டம் கொண்டு வந்த போது மற்ற அத்தனை கட்சிகளும் வாயை மூடிக்கொண்டு மௌனமாக இருந்த போது மத்திய அரசை பகைத்துக் கொண்டு மாநில அரசை பகைத்துக் கொண்டு தொடர்ச்சியாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடிய கட்சி எங்களுடைய நாம் தமிழர் கட்சி. சீமானின் தம்பிகள் நாங்கள் எதுலடா குறைஞ்சு போனோம்? எதுல? உங்களால் விரல் நீட்டி சுட்டி காட்டுவதற்கு ஒரு பிழை, ஒரே ஒரு தவறு எங்கள் மீது உண்டா? சொல்ல முடியுமா? கரைவடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக பிறந்த பிள்ளை போல கலந்த பாலை போல உண்மையும் நேர்மையுமாக களத்தில் இருக்கிற பிள்ளைகள் நாங்கள். எங்களுக்கு ஓட்டு போடாம நான் திமுகவை நோட்டேன், அதிமுகவை நோட்டேன், பிஜேபியை நோட்டேன் சொல்றதுக்கு ஒரு காரணம், சரியான காரணம் சொல்ல முடியுமா? உங்களால் முடியுமா? 2019 நாங்கள் போன முறை ஒரு வேட்பாளரை நிறுத்தினோம். வாங்கின வாக்கு எத்தனை? எவ்வளவு வாக்கு சகோ? 50,000. வெறும் 50,000 ஓட்டு. 2021 நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தினோம். சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு எத்தனை சகோ? 22,000. நான் கேட்கிறேன், சரிப்பா, நான் நாம் தமிழர் கட்சிக்கு போடல, நான் சீமானின் கட்சிக்கு போடல, நான் திமுகவை நோட்டினேன், அதிமுகவை நோட்டினேன். அதுக்காவது ஒரு காரணம் சொல்லுங்களேன். நான் இந்த ஆணியை புடுங்கிறதுக்காக நான் திமுகவுக்கு போட்டேன், நான் இந்த ஆணியை கலட்டுறதுக்காக நான் பாஜகவுக்கு போட்டேன், அதிமுகவுக்கு போட்டேன். ஒரு ஆணி, ஏதாவது ஒரு ஆணி உங்களால் சொல்ல முடியுமா? அப்ப இந்த மண்ணில் அனைத்து மக்களுக்குமான அரசியலை பேசி வருகின்ற பிள்ளைகள் நாங்கள், சீமானின் தம்பிகள். திரும்ப திரும்ப உங்களை நம்புகின்றோம், உங்களை தேடி வருகிறோம், ஓடி வருகிறோம். ஆனால் எங்களை நெஞ்சை பிடித்து புறந்தள்ளி விட்டு திரும்ப திரும்ப திமுக போய் ஏமாந்து போறீங்களே, வருத்தமா இல்லையா? இந்த ராமநாதபுரம் தொகுதி ஓபிஎஸ் வந்துட்டாரு, ஸ்டார் தொகுதி அவர் ஆயிடுச்சுங்கிறான். ஸ்டார் தொகுதி தேர்தலில் பாருங்க எவ்வளவு அடக்குமுறை பாருங்க. உங்க தொகுதியில தான் பெரிய காமெடி இல்லையா? ஓபிஎஸ் வந்து நிக்கிறாரு, எல்லாரும் ஓபிஎஸ் ஓட்டு போடுங்கிறான். எந்த ஓபிஎஸ் ஓட்டு போடுறது? 5-6 ஓபிஎஸ் நிக்கிறாங்களா இல்லையானே? 5-6 ஓபிஎஸ் நிக்கிறான். இல்ல எந்த ஓபிஎஸ்க்குன்னு தெரியல. பாவம், அவர் ஓபிஎஸ்ஸே போய் ஓட்டு போடும்போது மாத்திக்கிட்டு போட்டாலும் போட்டுவாரு போல. அந்த அளவுக்கு முதல்ல போய் வாலி சின்னம் கேட்டாரு. யாரு? நம்ம ஐயா ஓபிஎஸ். வாலி சின்னம் கொடுங்கன்னு கேட்டாரு. கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. ஆனா நம்பி என்ன பண்ணிட்டாரு, கும்பகோணத்துல சொல்லி 1 லட்சம் வாலி, வீட்டுக்கு வாலியை கொடுத்து ஓட்ட வாங்கிடும்னு சொல்லி 1 லட்சம் வாலி பல்க் அமௌண்ட் கை மாறிடுச்சு. கடைசி பார்த்தா வேறொரு ஓபிஎஸ் வந்து எனக்கு கொடுங்க வாலின்னு வாங்கிட்டு போயிட்டாப்ல. இவருக்கு தூக்கி பலாப்பழத்தை கையில கொடுத்துட்டாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, பண்ணிய பாவம், செய்த துரோகம் எந்த காலத்திலும் சும்மாவே விடாது. இதே ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கு நாமெல்லாம் அல்லல் படுறோம், சிக்கல்ல இருக்கோம். ஏன்? 2016 அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா உடம்பு சரியில்லாம அப்பல்லோ ஆஸ்பத்திரியில படுத்திருந்தப்ப அப்போது தற்காலிக முதலமைச்சராக வந்த ஓபிஎஸ் அவர் ஓட்ட ஒத்த கையெழுத்து தான் ஓம் பிள்ளைக்கும் ஏன் பிள்ளைக்கு எனக்கு வேலை இல்லாம தெரு நிக்கிறான்னா காரணம் யா? இந்த ஓபிஎஸ். 2016 முன்பு வரை தமிழ்நாட்டில் ஒரு அரசு வேலைக்கு போகணும்னா, ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போகணும்னா தமிழில் தேர்வு எழுத வேண்டும், தமிழில் பேச எழுத தெரிந்திருக்க வேண்டும் சட்டம் இருந்தது. அதை உடைச்சு 2016 அந்த சட்டத்தை திருத்தி இனி தமிழ்நாட்டின் அரசு வேலைக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்திற்கு எவன் வேண்டுமானாலும் விண்ணப்பிக்கலாம் என்று சட்டத்தை திருத்தம் செய்தது சாட்சாத் இதே ஓபிஎஸ் அவர்கள். செய்த பாவம் சும்மா விடுமா? யோசிச்சு பாருங்க, ஓபிஎஸ் அவர்கள் தன்னை நம்பி, அவரை நம்பி, ஓபிஎஸ்ஐ நம்பி இருந்த எம்எல்ஏ பதவியை துச்சமென மதித்து தூக்கி எறிந்து விட்டு ஓபிஎஸ்க்காக சாதி பற்றிலோ வேற ஏதோ ஒரு பற்றில ஓபிஎஸ் கூட வந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் தன்னை நம்பி வந்த எம்எல்ஏக்கள் 11 பேரை நடுத்தெருல நிப்பாட்டிட்டு மறுபடியும் கொண்டு போய் எடப்பாடியோட கூட்டணி ஓட்டு பண்ண ஆள் தான் துரோகத்தின் அடையாளம் தான் ஓபிஎஸ். அவர் உனக்கு எனக்கு உண்மையா இருப்பாரு நினைக்கிறீங்களா? முந்தானத்து பேசுறாரு, நான் தர்ம யுத்தம் நடத்தியாவது கச்சத்தீவை மீட்பேன். எப்படி ஐயா ஓபிஎஸ் ஐயா, உங்களால ஏற்கனவே தர்ம யுத்தம் 1, தர்ம யுத்தம் 2, இத்தனை தர்ம யுத்தம் நடத்தி உங்க கட்சி அமைக்கிறதுக்கே துப்பு இல்ல. இதுல கச்சத்தீவை வேற நீங்க நோட்ட போறீங்களா? கச்சத்தீவு பாருங்க, இத்தனை வருஷம் அமைதியா இருந்த கச்சத்தீவு இன்னைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது, தலைப்பு செய்தியாக மாறி இருக்கிறது. எவனோ பேசுறாங்க கச்சத்தீவை பத்தி. யாரு? நரேந்திர மோடி சொல்றாரு, அமித்ஷா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான். ஆமா, யார் இல்லன்னது அதுதான் சின்ன பிள்ளை கூட தெரியுமே. கச்சத்தீவை தூக்கி கொடுத்தது காங்கிரஸ் கட்சி தான், இந்திரா காந்தி காலத்தில் தான், 1974. அப்படி தூக்கி இலங்கைக்கு கொடுத்த போது அதை கண்டும் காணாமல் கள்ள மௌனம் சாதித்தது கலைஞர் தலைமையிலான திமுக. சரி, இதை சொல்லுகின்ற இந்த பாரதிய ஜனதா, என் பெற்றோர்கள் பெரியோர்கள் படிக்காத பாமரர்கள் நாங்கள் கேட்கின்ற கேள்வி,
56 இன்ச் மார்புக்கு சொந்தக்காரரான திருவாளர் நரேந்திர மோடி அவர்களே, உங்களை பார்த்தால் பாகிஸ்தான் பதறுகிறது, அமெரிக்கா அலறுகிறது, சீனா சிதறுகிறது. யாரை பார்த்தா? மோடியை பார்த்தா. இவ்வளவும் பில்டப் கொடுக்கிற நீங்கள் 10 ஆண்டு காலம் ஒரு வலிமையான ஒரு ஆட்சியை வைத்திருந்த நரேந்திர மோடி அவர்கள் தம்மா துண்டு நாடு, கத்தரிக்காய் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸ்ரீலங்கா பக்கத்துல உங்களா கொடுத்த காங்கிரஸ் கட்சி கொடுத்த கச்சத்தீவை திருப்பி வாங்கி இருக்க முடியாதா? வாங்கி இருக்க கூடாதா? இதே ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பாகிஸ்தானுக்குள்ள நம்முடைய ராணுவ வீரர் அபிநந்தன் தானே, அபிநந்தன் உள்ள தவறுதலா போயிட்டாரு, பாகிஸ்தான் ராணுவம் பிடிச்சு வச்சிடுச்சு. உடனடியா இந்திய தேசம் கொந்தளித்தது. சங்கி பலவுக்கு நரம்பு நாக்கு பூச்சி வெளியில வந்துருச்சு. எதுக்கு? பார்த்தீர்களா பாகிஸ்தானுக்கு எவ்வளவு திமிர் பார்த்தீர்களா? எங்களுடைய ராணுவ வீரரை பிடித்து வைத்து விட்டான் பார்த்தீர்களா? உடனே நரேந்திர மோடி வர்றாரு, டென்ஷன் ஆகுற, என்ன பண்றாரு? சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். 34 ஆண்டு காலத்திற்கு பின்பாக இந்திய ராணுவத்தை பக்கத்து நாடு பாகிஸ்தானுக்கு உள்ள அனுப்பி சண்டை போட்டு நாங்க தூக்கிட்டு வந்தோம். பாத்தீங்களா? பேசினார் நரேந்திர மோடி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். ஆனால் ஒரே ஒரு ராணுவ வீரர் அந்த நாட்டுக்குள் மாட்டிக்கொண்டான் என்பதற்காக இவ்வளவு பில்டப் கொடுத்த நரேந்திர மோடி அவர்களே, உங்களுக்கு பிடிக்காத காங்கிரஸ் கட்சி தூக்கி கொடுத்த கச்சத்தீவை நீங்கள் நினைத்திருந்தால் ஒரு போனை போட்டு பேசி வாங்கி கொடுத்திருக்க முடியாதா? ஒரு போரை தொடுத்து வாங்கி கொடுத்திருக்க முடியாதா? இவர்கள் செய்ய மாட்டார்கள். ஏன்? எப்போதும் தமிழ் இனத்தின் மீது, தமிழர்கள் மீது, உலகத்தின் மூத்த குடியாக தொல்குடியாக இருக்கிற நம் மீது, சனாதனத்திற்கு எப்போதும் நம் மீது எதிர்ப்புத்தான் இருக்குமே ஒழிய ஆதரவு ஒருபோதும் இருக்காது. அப்ப நாங்கள் என்ன சொல்றோம்? நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் நாங்க சொல்றோம், இந்த கச்சத்தீவை நம்முடைய மீட்க வேண்டுமா? ஆம், மீட்க வேண்டும். ஆனால் இந்த கச்சத்தீவு பிரச்சனையை பொறுத்தவரை ஆளுகின்ற பாரதிய ஜனதாவோ திமுகவோ ஒருபோதும் பெற்று தரப்போவது கிடையாது. இதுக்கு தீர்வு மொத்தம் 2 தீர்வு தான். ஒன்னு, இந்திய நாடு தன் ராணுவத்தை அனுப்பி போர் புரிந்து சண்டை செய்து வாங்கி தர வேண்டும். இது ஒரு வழி. அதை தாண்டி அடுத்த வழி என்னவென்று சொன்னால், உலகளாவிய சர்வதேச நீதிமன்றம், அதற்கு பெயர் ஹேக் என்று சொல்லுவார்கள். அந்த நீதிமன்றம் எங்கே இருக்கு அப்படின்னா டென்மார்க் ஒரு நாட்டில் இருக்கு. இதற்கு முன்பாக உலக வரலாற்றில் 2 நாடுகளுக்கு இடையில் ஒரு எல்லை பிரச்சனை, ஒரு தீவு பிரச்சனை சிக்கல் வந்த போதெல்லாம் உலக வரலாற்றில் அந்த நீதிமன்றத்தில் தீர்வு தேடிய வரலாறு உண்டு. அந்த வகையில் எங்களுடைய ராமநாதபுரத்தின் சார்பாக வேட்பாளராக, ஏனென்று சொன்னால் கச்சத்தீவு நமக்கு சொந்தமானது, அதிலும் குறிப்பாக இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்முடைய பாட்டன், நம்முடைய சேது மன்னனுக்கு சொந்தமானது கச்சத்தீவு. அதற்கான பல்வேறு ஆவணங்கள், சாட்சிகள், இன்னமும் உதாரணங்கள் எத்தனையோ இருக்கு. ராமநாதபுரமுடைய பதிவாளர் அலுவலகத்தில் இன்னமும் அதற்கான கோப்புகள் எல்லாம் ஆவணமாக இருக்கிறது. எனவே வருகின்ற தேர்தலில் ராமநாதபுரத்தின் மண்ணின் மகளாக, மான தமிழச்சியாக அண்ணன் சீமானின் கரம் பிடித்து நடந்து கொண்டிருக்கிற எங்களுடைய வேட்பாளர் அருமை அம்மா சந்திரபிரபா அவர்கள் நீங்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்தால், நாம் இழந்த கச்சத்தீவை பெறுவதற்கு ஒரே வழிதான், பாராளுமன்ற உறுப்பினராக சர்வதேச நீதிமன்றம், ஹேக் நீதிமன்றம் டென்மார்க்கிலே இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தில் இந்த மண்ணின் மகளாக பாராளுமன்ற உறுப்பினராக ஒரு வழக்கை தொடர வேண்டும். வழக்கை தொடுத்து அந்த நீதிமன்றத்தில் நாம் வாதாட வேண்டும். எப்படி? இதே கடந்த காலத்தில் அமெரிக்காவுக்கும் நெதர்லாந்துக்கும் இடையிலே பால்மோஸ் தீவு என்ற ஒரு தீவு, அந்த தீவு சிக்கல் வந்த போது அந்த எல்லை பிரச்சனையை தொல்லை இல்லாமல் முடித்து தந்தீர்களோ, எப்படி முடித்தீர்களோ அதே போல டென்மார்க் என்ற நாட்டிற்கும் நார்வே என்ற நாட்டிற்கும் நடுவிலே கிரீன்லாந்து தீவு, அந்த தீவிலே சிக்கல் வந்த போது எல்லை பிரச்சனையை எப்படி முடித்து தந்தீர்களோ அதே போல பிரிட்டன் நாட்டிற்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் நடுவிலே மிஸ்குவாரஸ் தீவு, அந்த தீவின் பிரச்சனையை எப்படி முடித்தீர்களோ அதே போல இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கச்சத்தீவு அது எங்களுக்கு சொந்தமானது என்று சர்வதேச நீதிமன்றத்தில் வழக்கை போட்டால் அடுத்த 2-3 ஆண்டு காலத்தில் நமக்கான உரிமையை, நாம் இழந்த கச்சத்தீவை நம்மால் கட்டாயம் பெற முடியும். அதை செய்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்க வேட்பாளர் இந்த ராமநாதபுரத்தில் ஒரே ஒரு வேட்பாளர், எங்களுடைய வேட்பாளர் மருத்துவ பேராசிரியர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களை நாங்கள் களத்திலே நிறுத்தியிருக்கிறோம். பெற்றோர்களே, பெரியோர்களே, இந்த வேட்பாளரை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40 தொகுதி, 40 தொகுதியில் சரிவாதியாக 20 தொகுதி ஆண்களுக்கு, 20 தொகுதி பெண்களுக்கு, அத்தனை பேருமே படித்த பிள்ளைகள் வேட்பாளர்கள். பொறியாளராக படித்தவர்கள் 8 பேர், மருத்துவராக படித்தவர்கள் 16 பேர் வேட்பாளர்கள். 4 பேர் ஆசிரியர்கள், 4 பேர் பேராசிரியர்கள், 2 பேர் சமூக ஆர்வலர்கள், விவசாயி ஒருவர் என்று 40 வேட்பாளர்களையும் என்னுடைய அண்ணன் சீமா பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து நெல்மணிகளை பொறுக்கி எடுப்பதை போல ஆக சிறந்த வேட்பாளர்களை 40 பேரை நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம். அவர்களை ஆதரிக்க போகிறோமா இல்லையா என்பதை நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். நீங்கள் தான் பெற்றோர்கள், பெரியோர்கள். நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன். ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக அவருடைய வரலாற்றை நம் மீது திணிக்க விரும்புகிறது. கட்டுகின்ற அத்தனை கட்டிடத்துக்கும் பெயர் அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதியினுடைய பெயர் தான். சென்னையில பஸ் ஸ்டாண்டு அவங்க அப்பா கலைஞர் கருணாநிதியுடைய பேரு. சரி, அது கூட இளவு.
5 முறை பேசி பேசி நாட்டாண்டு முதலமைச்சரா இருந்து தொலைச்சிட்டாரு. பேரை வைக்கிறீங்க, பரவாயில்ல. சென்னைக்கு பக்கத்துல செஞ்சின்னு ஒரு இடம், அந்த செஞ்சியில ஒரு பஸ் ஸ்டாண்டு. அதுக்கு யார் பேர்னு பார்த்தா முதலமைச்சர் கூடிய ஸ்டாலின், ஸ்டாலினுடைய பாட்டி கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த அஞ்சுகம் அம்மாளுடைய பேர். இப்ப நாங்க என்ன கேட்கிறோம்? அஞ்சுகம் அம்மாள் கலைஞர் கருணாநிதியை பெற்றெடுத்த சோதனையை தவிர செய்த சாதனை என்ன? எதற்காக பெயர்? என்ன சந்தேகம் வருதுன்னா, ஸ்டாலின் அவர்கள் செஞ்சி பஸ் ஸ்டாண்டுக்கு உங்க பாட்டி பேரை வைக்கணும்னு அஞ்சுகம் அம்மாள் பேரை வச்சிட்டீங்க, சரி. நாளை ஒருவேளை ஸ்டாலினுக்கு பின்பாக உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக வந்தால், வரப்போறது இல்ல, வந்தால் உங்களை போலவே உதயநிதி ஸ்டாலினும் தன்னுடைய பாட்டி பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பதாக முடிவெடுத்தால், எந்த பாட்டியினுடைய பெயரை பஸ் ஸ்டாண்டுக்கு வைப்பது? கேள்வி வருதா இல்லையா? எந்த பாட்டி பேரை வைக்கிறது? எத்தனை பாட்டி பேரை வைக்கிறது? சிக்கல் வருதா இல்லையா? அப்ப என்ன கோபம்னா, ஏண்டா நான் கேட்கிறேன், இந்த மண்ணில் ஆண்டு கழித்த இனம், உலகத்தில் மாற்றினத்தை சேர்ந்தவன் எல்லாம் ஆடை இல்லாமல் அம்மனமாக நின்ற போது உலகத்திற்கே இதுதான் மானம், இதுதான் ஆடை என்று உலகத்திற்கு வகுப்படுத்த இனம் நம்முடைய தமிழ் இனம். அந்த இனத்தில் பிறந்த பிள்ளைகள் நாம். நமக்கான அடையாளம் இந்த மண்ணில் ஏதாவது இருக்கிறதா? ஏதாவது ஒன்று இருக்கிறதா? இதே வெள்ளைக்காரன் இந்த மண்ணை ஆண்டு கழித்த போது தன்னந்தனி ஒருத்தியாக களத்திலே நின்று அத்தனை பெரிய நாடு, வல்லாதிக்க நாடு, வெள்ளைக்கார நாட்டை விரட்டி விரட்டி அடித்து ஓட ஓட விரட்டிய நம்முடைய பாட்டி, நம்முடைய அப்பத்தா வேலு நாச்சியாருக்கு இந்த மண்ணில் எங்காவது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பெயர் இருக்கிறதா? ஒரு சிலை இருக்கிறதா? உங்களுக்கு அஞ்சலை அம்மாள் தெரியுமா? அஞ்சலை அம்மாள் இதே கடலூர் மண்ணில் பிறந்த மான தமிழச்சி. வெள்ளக்காரன் காலத்தில் ஆட்சி, அவனுக்கு எதிராக போய் நம்முடைய பாட்டி அஞ்சலை அம்மாள் போராடுகிறார். போராடியதற்காக கைது செய்து சிறையில் அடைக்கிறது நீதிமன்றம். சிறைக்குள் போகின்ற போது அஞ்சலை அம்மாள் நிறைமான கர்ப்பிணி. சிறைக்குள்ள போன 3வது நாள் அஞ்சலை அம்மாளுக்கு அழகான பொம்பளை புள்ள பிறந்துடுது. அடுத்த வாய்தாவுக்கு பிள்ளையும் தூக்கிட்டு கோர்ட் நீதிமன்றத்துக்கு வர்றாங்க நம்ம பாட்டி அஞ்சலை அம்மாள். பார்க்கிற நீதிபதி சொல்கிறார், மிஸ்டர் அஞ்சலை அம்மாள், எங்க வெள்ளக்கார அரசுக்கு எதிராக நீங்க மட்டும்தான் போராடினீங்க. உங்க வயிற்றுல இருக்க பிள்ளை எந்த பாவமும் பண்ணல. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா உங்க பிள்ளைய கொண்டு போய் சொந்தக்காரங்கிட்ட கொடுத்துட்டு நீங்க மட்டும் ஜெயிலுக்கு போங்கிறாரு. உடனே கோபம் வருது நம்ம பாட்டிக்கு. அஞ்சலை அம்மாளுடைய பாட்டி கோபப்படுகிறாள், பட்டு சொல்கிறாள், மரியாதைக்குரிய நீதிபதி அவர்களே, உங்கள் வெள்ளைக்கார ஏகாதிபத்தியத்திற்கு எதிராக, உங்கள் வல்லாதிக்கத்திற்கு எதிராக நான் மட்டும் போராடவில்லை. நிறைமாத கருவாக என் வயிற்றுக்குள் கருவுக்குள் இருந்தபடி என் மகளும் உங்களுக்கு எதிராக கையை அசைத்து அசைத்து போராடினாள். எனவே அவளும் சிறையில் இருப்பதுதான் சரி என்று பேசிய மான மரத்தை நம்முடைய பாட்டி அஞ்சலை அம்மாளுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் இருக்கிறதா? ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு, ஒரு சிலைக்கு. அப்ப இதே எங்கள் மண்ணில், கொங்கு மண்ணில் வெள்ளைக்காரனுக்கு வரியும் தர முடியாது, நானும் வரி தர மாட்டேன், வேறு எவனும் வரி தந்தால் அதையும் அனுமதிக்க மாட்டேன் என்று வெள்ளைக்காரன் கிட்ட இருந்து பணத்தை புடுங்கிட்டு, யார் பணத்தை பிடுங்கியது என்று கேட்டால், சென்னி மலைக்கும் சிவன் மலைக்கும் நடுவிலே ஒரு சின்ன மலை புடுங்கினான் போச்சோம் என்று பேசிய நம்முடைய வாட்டன் தீரன் சின்னமலை, அவனுக்கு இந்த மண்ணில் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு பேர் உண்டா? உண்டா? இதே பக்கத்துல தூத்துக்குடி மண்ணில் நம்முடைய வாட்டன் வாவு. என்னை பொறுத்தவரை ஒட்டுமொத்த இந்திய வரலாற்றிலேயே இந்த நாட்டின் விடுதலைக்காக மிக அதிகமாக உழைத்து செத்தது யார் என்று கேட்டால் நம்முடைய தாத்தன் வஉசி தான். காரணம் என்ன? மற்ற எல்லோரும் ஏழையாக பிறந்தார்கள், போராடினார்கள், ஏழையாக செத்து போனார்கள். ஆனால் நம்முடைய பாட்டன் வஉசி அப்படி அல்ல. பிறக்கின்ற போதே born with silver spoon என்று சொல்வார்கள். ஒரு கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்து வஉசி படிக்க வேண்டும் என்பதற்காக வஉசியின் தந்தை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்க்கவில்லை, தன் மகனுக்காக சொந்தமாக ஒரு பள்ளிக்கூடத்தையே கட்டி கொடுத்தார் வஉசியின் தந்தை. அந்த அளவிற்கு ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்து இந்த நாட்டில் வெள்ளைக்காரனுக்கு போட்டியாக கப்பல் ஓட்ட வேண்டும் என்று சொல்லி தன் பொண்டாட்டி மீனாட்சி அம்மாளின் கழுத்தில் கிடந்த தாலியை கொண்டு போய் விற்று அந்த பணத்தை வைத்து கப்பல் வாங்குவதற்கு பம்பாய்க்கு போகிறார் வஉசி. போகின்ற போது அவருடைய அருமை குழந்தை, 1 வயது குழந்தை தூத்துக்குடியிலே இறந்து போய் விடுகிறது. அப்போதெல்லாம் தந்தி தான், வஉசிக்கு தந்தி வருது, என்னென்ன, உங்களுடைய குழந்தை இறந்து விட்டதே, அந்த குழந்தைக்கு இறுதி காரியம் செய்ய வேண்டும், கடைசி காரியம் செய்ய வேண்டும், நீங்கள் வாருங்கள் என்று வருகிறது. பதிலுக்கு வஉசி தந்தி போடுகிறார். என்ன தெரியுமா போடுகிறார்? நான் பெற்ற பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடைசி காரியத்தை விட நான் பிறந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய பெரும் காரியத்தில் இருக்கிறேன், என்னால் வர முடியாது, நீங்களே செய்து என்று சொன்னார். பெற்றோர்களே, பிறந்த போது அவருக்காக தனி பள்ளிக்கூடம் கட்டுகின்ற அளவுக்கு ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்த வஉசி இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி 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 சிறை சென்று செக்கெடுத்து சாகின்ற போது 5 ரூபா 10 ரூபா காசு இல்லாமல் சென்னையின் வீதிகளிலே மண்ணெண்ணெய் விற்று தொழுநோய் வந்து மண்ணெண்ணெய் விற்று பிழைக்க வழி இல்லாமல் செத்து போனான் என்று சொன்னால்
அவனை விட இந்த நாட்டில் போராடிய ஒரு விடுதலை போராட்ட வீரர் யாராவது இருக்க முடியுமா? அப்ப அந்த பாட்டன் நம்முடைய தாத்தன் வஉசிக்கு தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டிற்கு பேர் இருக்கிறதா? இப்ப கட்டிருக்காங்க, போய் பார்த்தேன். என்ன பேரு பஸ் ஸ்டாண்ட்? திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன பேரு? தந்தை பெரியாருடைய பெயரை வைக்கிறார்கள். அப்ப நாங்க என்ன சொல்ல வர்றோம்னா, பெற்றோர்களே பெரியோர்களே, எங்களுடைய தாய்ப்புலி அண்ணன் சீமான் சொல்வதை போல இந்த ஆட்சியும் அதிகாரமும் வலிமையானது, அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதை போல இன்று கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்திலே இந்த ஆட்சியும் அதிகாரமும் இருக்கிறது. எனவே அவர்களுடைய பெயரை வைக்கிறார்கள். நாளை இந்த ஆட்சியும் அதிகாரமும் நம்முடைய கையில் வரும். வருகின்ற போது அனைத்தும் மாறும். கண்டிப்பா நெஞ்சத்துல வஞ்சம் வச்சுட்டு சுத்துறோம். வஞ்சம் சென்னையில பாருங்க, சென்னையில முதல்ல பாரிஸ் கார்டன் வரத்துல தான் பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு. அதை மாத்தி கோயம்பேடுன்னு கொண்டு வந்தான். ஏன்டா கோயம்பேடுக்கு மாத்திரன்னு கேட்டோம், நெரிசலை குறைக்கணும். மெட்ரோ முனையம் கோயம்பேடுல கொண்டு வந்து வச்சான். ஏன் இங்க வைக்கிறேன்னு கேட்டோம், நெரிசலை குறைக்கணும். திரும்ப என்ன பண்ணா, கேப்டன் விஜயகாந்தனுடைய மண்டபத்தை இடிச்சு கோயம்பேட்டில் ஒரு பாலத்தை போட்டான். ஏன்டா போடுறேன்னு கேட்டோம், ஏன் பாலத்தை போடுறேன்னு கேட்டோம், நெரிசலை குறைக்கணும். அது அத்தனையும் அப்படியே போட்டபடி போட்டுட்டு இப்ப கொண்டு போய் கிளாம்பாக்கத்துல கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட கட்டுறான், திறந்துட்டான். ஏன்டா கிளாம்பாக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் திறந்தன்னு கேட்டா மறுபடியும் அதே விட்டு நெரிசலை குறைக்கிறான். அப்ப என் மக்களை, என் பெற்றோர்களை, பெரியோர்களை எவ்வளவு தூரம் பைத்தியக்காரன் நினைச்சிருந்தா அப்படி பேசுவான் இவன். இப்ப நாங்கள் என்ன சொல்கின்றோம், இந்த ஆட்சியும் அதிகாரமும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்முடைய கையில் வரும். வருகின்ற போது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அப்படியே போட்டுட்டு புதுசா ஒரு பஸ் ஸ்டாண்ட் திறடானி எங்க திறக்கலாம்னா மெரினா பீச்சுக்கு பக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட தர. ஏன்டா மாத்திரன்னு கேட்டா ஊப்பி 200 ரூபாய் ஊப்பி கேட்டாம்னா அவன் போட்ட பிட்ட தூக்கி அவனுக்கே போட்டு நெரிசலை குறைக்க. சரி பஸ் ஸ்டாண்ட போட்டாச்சுங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு மெட்ரோ முனையம் போடணுமே, எங்க போடலாம்னு கேட்டா மெட்ரோ முனையத்தை தூக்கி மெரினா பீச்ல கலைஞர் கருணாநிதியுடைய கல்லறை மேல போடு. கல்லறை எங்கடா போடுறதுன்னு கேட்டா கல்லறை கையில கொடுத்து ஆந்திராவுக்கே ஓடு. நீ போடா, நீயே போ. எப்படி கேப்டன் விஜயகாந்தனுடைய மண்டபத்தை இடிச்சு பாலம் போட்டீங்களோ அதே போல பஸ் ஸ்டாண்ட திறந்துட்டோம். மெரினாவில பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு பாலம் போடணுமே, பாலத்தை எங்க போடுறது? போடு, அந்த இடத்துல பாலத்தை போடு. பாலத்துக்கு ஒரு பில்லரை போடு. பில்லரை எங்கடா போடுறதுன்னு கேட்டா பில்லரை தூக்கி கருணாநிதியோட பேனா சிலை மேல போடு. பேனா சிலையை தூக்கி அறிவாலயத்துல போடு. கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். பெற்றோர்கள் பெரியோர்கள் நெஞ்சத்தில் வஞ்சம் வச்சு திரிகிறோம். ஏன் திமுகவிற்கும் எங்களுக்கும் கருணாநிதிக்கும் எங்கள் அண்ணன் சீமானுக்கும் தனிப்பட்ட தகராறு எதுவும் இல்லை. ஆனால் இதே 2009 ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் தலைவனாக இருக்கின்ற எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரனை பெற்றெடுத்த எங்களுடைய தாய், அருமை தாய் பார்வதி அம்மாள் சாகின்ற போது கட்டையில் போகின்ற காலத்தில் உடம்பு சரியில்லாம வைத்தியம் பார்ப்பதற்காக தமிழ்நாட்டிற்குள் வந்தபோது வந்த விமானத்தை தரையில் கூட இறங்க விடாமல் அப்படியே திருப்பி அனுப்பிய இந்த கலைஞர் கருணாநிதியின் மீது ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் பிள்ளைகளும் நாம் வஞ்சத்தோடு இருக்க வேண்டும். அந்த வகையில் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து, ஒரு புதிய அரசியலை முன்வைத்து அண்ணன் சீமானின் தம்பிகள் நாங்கள் இந்த அரசியலை நாங்கள் செய்து வருகிறோம். உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணுங்க. எல்லாரையும் பார்த்தாச்சு. நீங்கள் பார்க்காத ஒரே பிள்ளைகள் சீமானின் தம்பிகள் நாங்கள். வேளாண்மையில மாற்றம் சுருக்கமா சொல்லி பேச முடிக்க விரும்புறேன். வேளாண்மையில இந்த பகுதியில் என்ன விளையும்? கமுதி பக்கம், முதுகுளத்தில் பக்கம் சிறுதானியங்கள் விளையுமா? கேப்ப விளையுமா? உளுந்து விளையுமா? அரசு சார்பாக நாம் தமிழரின் ஆட்சியில் அரசு சார்பாக முதுகுளத்தூர்ல புறநகர்ல 500 ஏக்கர் 1000 ஏக்கர் நிலத்தை அரசே எடுத்து இந்த பகுதியில் விவசாயம் தெரிந்த என் பெற்றோர்கள் பெரியவர்கள் அத்தனை பேரையும் வர வச்சு மாசம் 50,000 ரூபாய் சம்பளம். எந்த வேலையும் வேண்டாம், போய் விவசாயத்தை பாரு. உனக்கு கவர்மெண்ட் வேலை, கவர்மெண்ட் சம்பளம் 50,000 போட்டு விவசாயத்தை பார்க்கிறோம். விவசாயம் பண்றோம். பக்கத்திலே 50 ஏக்கர்ல ஒரு ஃபேக்டரி, தொழிற்சாலை. சிறுதானியங்கள் இருந்து என்னென்னவெல்லாம் தயாரிக்க முடியும்? ஊட்டச்சத்து தயாரிக்கலாமா? சத்து மாவு தயாரிக்கலாமா? அதை மதிப்பு கூட்டி வேல்யூ ஆர்டராக அதை எப்படி மாற்றலாம்? என்னை போல படித்த பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் அத்தனை பேருக்கு மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம், கவர்மெண்ட் வேலை. போய் வேலையை பாரு. தயாரித்து அதை ஒரு பெட்டிக்குள் போட்டு அடிச்சு உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி. எப்படி மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா, மேட் இன் ரஷ்யா என்று இருக்கிறதோ அதுபோல நம் முதுகுளத்தூரில் விளைந்த சிறு தானியத்தை மதிப்பு கூட்டி டப்பாவில் போட்டு மேட் இன் தமிழ்நாடு ஃப்ரம் முதுகுளத்தூர் என்று உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்கின்ற ஆக சிறந்த திட்டம். நான் சொல்லுவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பணம் என்பதை போல இருக்கிற திட்டங்களில் ஒன்றைத்தான் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இது போல உங்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத திட்டங்களை எல்லாம் அண்ணன் சீமானின் தம்பிகள் கண்களுக்குள் வைத்துக் கொண்டு களத்திலே நிற்கிறோம். தேவையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், இந்த ஆட்சி, இந்த அதிகாரம். பெற்றோர்கள் பெரியோர்கள் தயவு செய்து நிறைவு செய்ய விரும்புறேன். தேர்தல் வருது, எல்லாரும் வருவான், ஓட்டு கேட்டு வருவான். என்ன சிக்கல்னா, பெரிய சிக்கலே என்னன்னா காசு கொடுப்பது. களத்துல போய் பார்க்கிறோம், எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் மக்களுடைய முகம்லாம் பிரைட்டா தான் இருக்குது.
நம்ம போனாலே வாங்க 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 உங்களுக்கு தான் வரணும். திருட்டு பயிலா இருக்காங்க இவங்க. நாம் தமிழர்லாம் வரணும், சீமான் அண்ணன் வரணும், என் ஓட்டு உங்களுக்கு தான் தெளிவா சொல்றான். நமக்கே அவ்வளவு ஆசையா இருக்கு, நம்பிக்கையா இருக்கு, சரியா அப்படின்னு. சரியா அந்த எலெக்ஷனுக்கு முதல் நாள் போய் 2 நாள் கொஞ்சம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே முகத்தை தொங்க போட்டுறான். போட்டுட்டு என்ன என்ன காசை கொடுத்துறான். அது வரைக்கும் கரெக்டா இருக்கிற பையன் நம்ம பையன், நம்ம பெட்ரோல் பெரியவர். அந்த 2 நாள் காசை வாங்கின உடனே முதல் நாள் அவ்வளவு தைரியமா சீமானெல்லாம் வரணும் சொன்ன பையன், அடுத்து காசு வாங்கணும்னு பாத்தீங்கன்னா வரணும் வரணும் இல்லையா, இழுக்கிறது. காரணம் என்ன? காசு. இந்த காசு தான், இந்த காசு. அதனால பெற்றோர்கள் பெரியவர்கள் வருவான். அப்படி காசு கொடுக்க திமுக அதிமுக வர்றப்ப உங்களுக்கு ஜாக்பாட் வேற. மற்ற தொகுதியில 2 பேர் காசு கொடுத்தா இங்க 3 பேரும் கொடுப்பாங்க போல, அதுவும் அதிகமா கொடுப்பாங்க போல. எல்லாருமே வசதியான ஆட்கள் தான் இல்லையா. அப்படி கொடுக்க வரும்போது தயவு செஞ்சு அவன் சட்டையை பிடிச்சி கேளுங்க, கேளுங்க, வேட்பாளர் சட்டையை பிடிச்சி கேளுங்க. எப்பா, நான் காலங்காலமா உழைக்கிறேன், எங்க அப்பனும் உழைச்சான், என் ஜியாவும் உழைச்சான். காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த நாங்க உழைக்கிறோம், விவசாயம் பார்க்கிறோம். ஆனாலும் எங்க பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியல, படிக்க வைக்க முடியல, ஒரு வீடு வாசல் வாங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஆனா நீ எந்த வேலைக்குமே போறதில்ல, ஃபார்ச்சுனர் கார்ல வர்ற, ஒயிட் அண்ட் ஒயிட்ல வர்ற, கசங்காம வர்ற, கசங்காம போற, ஓட்டுக்கு வேற 2000 ரூபாய் காசு கொடுக்குற. 2000 ரூபாய் காசு கொடுத்து என் ஓட்டை வாங்கி எனக்கு நல்லது பண்ணியே தீரணும்னு இவ்வளவு மெனக்கிடுறியே, கஷ்டப்படுறியே. ஓ முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா அம்பிட்டு நல்லவனா தெரியலையே, காசு கொடுத்தாது ஜெயிக்கணும்னு நினைக்கிறியப்பா நீயே அப்படின்னு கேளுங்க, கேளுங்க. கேட்டுட்டு காசு கொடுத்தாம்னா அதை வாங்குங்கன்னு சொன்னா வழக்க போட்டுருவாங்க. அதனால நீங்களா பார்த்து முடிவெடுத்து, ஒருவேளை இலவு வாங்குறதுன்னு முடிவெடுத்தா கூட வாங்குற காசுல ஒரு 11 ரூபாய் எடுத்து உங்க மாரியாத்தாளுக்கோ காளியாத்தாளுக்கோ குலதெய்வத்துக்கோ நேர்த்திக்கடனை போட்டு உண்டியல்ல போட்டு, எப்ப அந்த திமுக காரன் வந்தா அதிமுக வந்தா அயோக்கிய காசு கொடுத்தான், செலவுக்கு இல்ல வாங்கிட்டேன், ஆனாலும் என் மனசாட்சி உறுத்துது, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையும் நேர்மையுமாக நிற்கின்ற நாம் தமிழர் கட்சிக்குத்தான் என்னுடைய ஓட்டு. இந்த தேர்தல்ல மைக்கு சின்னத்துக்கு தான் என் ஓட்டு. ஆனா காசை வாங்கிட்டேன், மனசு உறுத்துது, அவன் கொடுத்த காசுல 11 ரூபாய் ஆத்தா உனக்கு உண்டியல்ல போட்டேன் அப்படின்னு சொல்லி ஓட்ட இந்த பக்கம் போடுங்க. ஏனால் இந்த ஒரு முறை விட்டு விட்டால் இனி ஒரு முறை கட்டாயம் நம்மால் மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அந்த வகையில் சின்னம், ஏற்கனவே பேசியவர்கள் சொன்னதை போல கட்சி ஆரம்பித்த 13 ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட 3 சின்னத்தை மாற்றி விட்டார்கள். போகட்டும், படிக்கிற பிள்ளை எங்கு படித்தாலும் படிக்கும் என்பதை போல ஜெயிக்கிற பிள்ளை சீவானின் தம்பிகள் நாங்கள் எந்த சின்னத்தில் நின்றாலும் ஜெயிப்போம். அதை போல இந்த தேர்தலில் சின்னமாக ஒளி வாங்கி, இந்த ஒளி வாங்கி சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுகின்றோம். உண்மைக்கு, நேர்மைக்கு, செழுமைக்கு, வன்மைக்கு, தமிழர் ஓர்மைக்கு நாம் இந்த தேர்தலில் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்கு சின்னம், மைக்கு சின்னம். எனவே மறந்துட வேண்டாம், தேர்தல் அன்னைக்கு கட்டாயம் போய் ஓட்டு போடுங்க. அதுல குறிப்பா என் பெரியப்பன் சித்தப்பெல்லாம் இந்த திமுக காரன் சரக்கு வாங்கி கொடுப்பான், குவார்டர் வாங்கி கொடுப்பான், குவார்டர் அடிச்சுட்டு குப்புற படுத்துறாதீங்க. அன்னைக்கு எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு நாளாவது குடிக்காம தெளிவா போய் ஓட்டு போடுங்க. ஏன்னா கட்டிங்க போட்டு போகும்போதே உதயசூரிய மைக்கு சின்னம் மைக்கு சின்னம் மைக்கு சின்னம்ட்டே போறது, கட்டிங்க போட்டு போதல உள்ள போனே மைக்கா ஸ்பீக்கரா என்ன சொன்னாங்க இவங்க அப்படின்னு மறந்துடுது. புரியுதா உங்களுக்கு? போய் உதயசூரியன் போய் நோட்டிடுறது வேண்டாம். தயவு செஞ்சு போயிட்டு வந்து கூட குடிச்சு தொலைங்க, பிரச்சனை இல்லை. தெளிவா போய் உள்ள போய் வாக்குச்சாவடிக்குள்ள வேற எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது. அட்டையை காட்டும்பா, ஓட்டை அட்டை எடுத்து காமிங்க, காமிச்ச உடனே கையை நீட்டும்பா, கையை நீட்டுங்க. உடனே கையில மை வைப்பான், கையில மைய வச்சதுமே மைக்குல கொண்டு போய் கையை வச்சிடுங்க. கட்டாயம் நமக்கான மாற்றம் வரும். நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம். போன தேர்தலில் எங்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அண்ணன் சீமானின் தம்பி தங்கைகளுக்கு 33 லட்சம் வாக்குகளை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். அதற்கு உங்களுக்கு முதலில் நன்றி. இந்த தேர்தலில் நாங்கள் கேட்பது வேறு எதுவுமே இல்லை. போன தேர்தலில் நீங்க எங்களுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்களா? அப்ப இந்த தேர்தலில் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இந்த முறை நீங்கள் வாக்குச்சாவடிக்கு போகிற போது நீங்கள் போன முறை தனியாக போயிருப்பீர்கள். இந்த முறை உங்களோடு ஒரு கைக்கு ஒருவராக 2 பேரை மட்டும் நீங்கள் கூட்டு போங்க. என்ன சொல்லி? உங்க மச்சானோ மாமனோ அண்ணனோ தம்பியோ, போன முறை நீங்க சிங்கிளா இருந்திருக்கலாம், ஒருவேளை இப்ப மிங்கிள் ஆயிருக்கலாம் இல்லையா? அப்படி மிங்கிள் ஆயிருந்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு சொல்லுங்க, எப்பா நீ நாம் தமிழர் கட்சிக்காக ஓட்டு போடுறியோ போடலையோ, அண்ணன் சீமானுக்காக போடுறியோ போடலையோ, எனக்காக போடு. இந்த முகரக்கட்டைக்காக மச்சான் எனக்காக போடு மச்சான், மாப்பிள்ள எனக்காக போடு மாப்பிள்ளன்னு சொல்லி உங்கள் நண்பர்கள் சொந்தங்கள் 2 பேரை மட்டும் கையோட கூட்டு போங்க. வாக்குச்சாவடிக்குள்ள கூட்டு போய் முன்னாடி நின்று வாக்கு போட சொல்லுங்க, மைக்கு சின்னத்துல போட சொல்லுங்க. அப்படி செஞ்சிட்டாலே போன முறை 33 லட்சம் வாக்கு, ஆளுக்கு 2 பேரை கூட்டு போனால் 1 கோடி வாக்குகள். எங்களுடைய லட்சியத்தை நாங்கள் கட்டாயம் தொட்டு விடுவோம். 1 கோடி வாக்குகளை தொட்டு விட்டோம் என்று சொன்னால் பாராளுமன்றத்திற்குள் குறைந்தது 4 இருந்து 5-6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்டாயம் செல்ல முடியும். அப்படி சென்றால் என்ன நடக்கும்னா,
பாராளுமன்றத்திற்குள் செல்கின்ற போது எங்களுடைய தலைவன் மாசற்ற தலைவன் மன்னாரி மன்னன், எங்களுடைய தலைவன் இரண்டாம் கரிகாலன், ஈழத்து எல்லாரும், எங்கள் தலைவன் மேதகுவே பிரபாகரின் படம் பதித்த சட்டையை போட்டுக்கொண்டே பாராளுமன்றத்திற்குள் போய் பேசுகின்ற போது, எல்லோரும் சத்தியம் இருக்கின்ற போது, பதவி ஏற்கின்ற போது, எங்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தின் தன்மான தலைவன், தமிழ் தேசிய தலைவன் மேதகுவே பிரபாகரனின் மீது ஆணையாக இந்த பதவியை நான் ஏற்றுக்கொள்ள என்று பதவி எடுத்தால் உலக நாடுகளின் கவனத்தை பெறும் பெற்றோர்களே, பெரியோர்களே. எனவே தயவு செய்து சிறுபிள்ளைகள் பேசணும் போனோம் கடந்து போயிட வேண்டாம். இறுதியாக ஒரே ஒரு செய்தி தான், என்னன்னா அப்படி கடந்து போயிட வேண்டாம். இந்த பேச்சை கேட்டோம், கூடணும், கலஞ்சோம்னு இல்லாம தயவு செய்து இந்த செய்தியை பரவலாக்குங்கள், பேசு பொருளாக மாற்றுங்கள். இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு போனதுமே போனை போடுங்க. அந்த உங்க பட்டியல் இருக்கக்கூடிய சொந்தக்காரன், பொண்ணு கொடுத்தவன், பொண்ணு எடுத்தவன், அங்காளி வங்காளி, மாமன் மச்சனன், தெரிஞ்சவன் தெரியாதவன், அத்தனை பேருக்கும் போனை போட்டு, மச்சான் இந்த மாதிரி நான் முடிவு பண்ணிட்டேன், நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறேன், மானரோசத்தோட வாழ்ற ஆள் நான் முடிவு பண்ணிட்டேன், இந்த தேர்தல்ல என் ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்குத்தான், மைக்கு சின்னத்துக்குத்தான் போடுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். மச்சான் உனக்கும் மானம் இருந்துச்சுன்னா, ரோசம் இருந்துச்சுன்னா, சோத்துல உப்பு தான் போட்டு திங்கிறன்னா நீயும் மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடு, நாம் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி போய் எல்லோரிடத்திலும் சொல்லுங்கள். பெற்றோர்களே, பெரியோர்களே, ஊடகமற்று வலிமையற்றிருக்கின்ற பிள்ளைகள் நாமே ஊடகமாக மாறுவோம், செய்தியாக மாறுவோம். இந்த தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக ஒரு படித்த ஒரு வேட்பாளராக, மருத்துவ பேராசிரியராக இந்த மண்ணை தன் கண்ணை போல நேசிக்கின்ற ஒரு பிள்ளையாக, அண்ணன் செந்தமலன் சீமானின் சகோதரியாக களத்திலே நிற்கின்ற எங்களுடைய வேட்பாளர், அருமை வேட்பாளர் சந்திர பிரபா ஜெயபால் அவர்களுக்கு வருகின்ற தேர்தலில் மைக்கு சின்னத்தில், ஒளிவாங்கி சின்னத்தில் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றியை தாருங்கள். மற்ற வேட்பாளர்கள் எல்லாம் வெற்றி பெற்று பாராளுமன்றத்திற்குள் போனால் உள்ள வந்தோமா, பக்கோடா தின்னமா, மேஜையை டொக்கு 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 டொக்குன்னு தட்டினமா, கொட்டாய் விட்டமா, வீட்டுக்கு வந்தமான்னு வந்துடுவாங்க. நாங்கள் நிறுத்தியிருக்கின்ற எங்கள் வேட்பாளர் அம்மா சந்திரபிரபா அவர்கள் மற்ற வேட்பாளர்களை போல பாராளுமன்றத்திற்குள் மேஜையை தட்டுகின்றவர் அல்ல, பாராளுமன்றத்தையே தட்டுகின்ற அளவிற்கு ஒரு ஆக சிறந்த வேட்பாளரை என் அண்ணன் சீமான் அடையாளம் காட்டியிருக்கிறார். வாக்களியுங்கள், கட்டாயம் நாம் வெற்றி பெறுவோம். நன்றி அறிவிப்பு கூட்டத்தில் இன்னும் அதிகமாக பேசுவோம். வாய்ப்பிற்கு நன்றி. நாம் தமிழர்.